வணக்கம். நான் வந்து டாக்டர் ஸ்ரீதர், குரூப் மென்டார், டைரக்டர் நியூரோ சயின்சஸ், காவேரி ஹாஸ்பிட்டல், கோவிலம்பாக்கம், ரேடியல் ரோட். இன்னைக்கு இங்கே இந்த நிகழ்ச்சி வந்து காரணம் வந்து we have done one surgery on a patient who is 85 years old, going to become 86 in the next few months, who had severe pain on his face. அது வந்து ஒரு கண்டிஷன் கால்ட் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியோட பிரச்சனை என்னன்னா, இது வந்து பளீர்னு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும். அந்த வலி வந்து உயிர் போகிற மாதிரி வலி. இதை யாராலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இந்த வலியோட காரணம் வந்து மோஸ்ட் ஆஃபன் ஒரு இரத்த குழா, ஒரு சாதாரண இரத்த குழா, அந்த ட்ரைஜெமினல் நர்வ், எந்த நரம்பு வந்து முகத்துலேருந்து சென்சேஷன் மூளைக்கு எடுத்துன்னு போகிறதோ அது மேலே இடிச்சுட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, அந்த துடிப்பு, இரத்த குழாவோட துடிப்பு வந்து நரம்பை இரிட்டேட் பண்ணி என்னெல்லாம் சென்சேஷன் முகத்துலேருந்து போகணுமோ, டச் பண்ணுறதோ பேசுகிறதோ, அந்த சென்சேஷன் எல்லாமே வலியாக தான் தெரியும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு பேச முடியாது, ப்ரஷ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு ஃபேன் கூட சம்டைம்ஸ் டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமை வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு பேர். இதுக்கு ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ் தான். பட் நிறையா பேருக்கு என்ன ஆகும்னா, மெடிசன்ஸ் வந்து லைஃப் லாங் சாப்பிட முடியாது, ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சில பேருக்கு வந்து சாப்பிட்டாலும் வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சர்ஜரி. இந்த சர்ஜரியில் என்ன பண்ணுறோன்னா, இந்த நார்மல் நரம்பு, நார்மல் ரத்த குழாய் இடிச்சுட்டு இருக்கிறத வந்து செப்பரேட் பண்ணி விட்டுடுறோம். இந்த நரம்பு இந்த சர்ஜரி வந்து காதுக்கு பின்னாடி பண்ணுறது. இந்த காலத்தில் இந்த சர்ஜரி ரொம்ப சேஃப். சர்ஜரியில் ரிஸ்க் வந்து லெஸ் தென் 1%. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் ஓல்ட் ஏஜில் இது சர்ஜரி பண்ணால் சேஃபான்னு. ஸோ நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ஒரு ஏஜ் வந்து வெறும் ஒரு நம்பர். அந்த ஏஜ் நோ பார். தட் இஸ், ஏஜ்னால ஒருத்தருக்கு வந்து வலிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து அது வி ஷுட் நாட் டினை. அந்த ட்ரீட்மெண்ட் டினை பண்ணுறது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் இஸ் நாட் கரெக்ட். It is not fair. So age no bar, especially when the surgery or the treatment has a very low risk. Naturally we have to take all precautions and do the surgery, but surgery should be done. Patient's pain must be relieved. அதுதான் ரொம்ப முக்கியம். As a doctor வந்து, if a patient is having severe pain, we have to relieve the pain and we have to give the best outcome. அதுதான் முக்கியம் as a doctor. ஸோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அண்ட் இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து இல்லை ஏஜ் ஆயிடுச்சு, இது வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா வயசாயிடுச்சுன்னா வயசானவருக்கு என்ன வலியோட துடிக்கணுமா? அது கரெக்ட் கிடையாது. ஸோ என்ன பண்ணணுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி, அது நாங்கள் வந்து மிஸ்டர் வீராசாமிக்கு வந்து இதே மாதிரி பண்ணி சர்ஜரி பண்ணி இப்போ வந்து அவர் வலி இல்லாமல் இருக்கார், பேச முடியறது, எல்லாம் பண்ண முடியறது. இப்போது எங்கள் கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீராசாமி உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவர்கிட்டேருந்தே கேட்டுக்கலாம், அவர் எப்படி இருந்தார், இப்போது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்காருன்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வீராசாமி. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவில் வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன். டாக்டர் சார் சொன்ன மாதிரி காலையில் படுக்கையில் எழுந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரையில் எப்பொழுதும் இருக்கும் அந்த வலி. வந்து 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 பழைய அது ஷாக் அடிக்கிறது இருக்கும். அதனால் வந்து ஒரு நாள் ஆக மருந்து சாப்பிட்டு அதனுடைய பக்க விளைவு, சைடு எஃபெக்ஷனால் தள்ளாடும். டாய்லெட் போக முடியாது. இது வந்து எதை பார்த்தாலும் டபுளாக தெரியும். தூரத்தில் இருக்கிற ஒரு லைட்டை பார்த்தா 2 லைட் இருக்கிற மாதிரி.
நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். ஒரு மாதிரி புரியாத ஒரு மனசு வேதனை வந்துடும். இப்படியே நம்ம என்ன பண்ணுறது, நடப்பின மாதிரி ஆகிட்டுமே, இதுக்கு வழி கிடையாதா அப்படின்னு தோணும். அப்படி இருக்கும்போது தான் டாக்டர் சொன்ன மாதிரி முன்னாடி சிலதெல்லாம் பண்ணி பார்த்தோம், இன்னும் சரியில்லை. தற்காலிகமான ஒரு ரிலீஃப் கூட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே கிடச்சதில்ல. அவர் என்னுடைய மாப்பிள்ளை சொன்னதுக்கப்புறம் ரவிசங்கர் டாக்டரை மீட் பண்ணி அவர் வேணுங்கிற அந்த டெஸ்டெல்லாம் எடுத்து உங்களுடைய பிரெயின் இந்த ஆப்ரேஷனை தாங்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்குது, இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு அஷூரன்ஸ், ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அதுலேருந்து தான் நானும் குடும்பத்தாரும் வந்து 85 வயசானாலும் பரவாயில்ல பண்ணிடலாம். இல்லைன்னா டாக்டர் சொன்ன மாதிரி சாகிற வரையில் இந்த டெக்ரிட்டால் ஒரு நாளைக்கு 1200 mg சாப்பிட்டுட்டே இருந்து அதனுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ், அதனுடைய வேதனை தாக்கத்தினால இருக்கிறத விட தினம் செத்து பிழைக்கிறத விட இதுதான் ஒரே தீர்வு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் நான் அக்டோபரில் டாக்டர். ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்கிட்ட என்ன இருந்ததுன்னா, ரொம்ப வருஷமாக எனக்கு பிறந்ததுலேருந்து சுகர் பேஷண்ட் இல்லைன்னா, பிபி பேஷண்ட் இல்லைன்னா, இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணிட்டதில்லை. சாதாரணமாக வர ஜுரம் அதுதானே ஒழிய சர்ஜரின்னு நான் எதுவும் பண்ணிட்டதில்லை. ஸோ ஹெல்த் வைஸ் நான் வந்து ஓரளவுக்கு இந்த தொல்லைகள் எதுவும் இல்லாததுனால, சுகர் பிபி இல்லாததுனால இதை ஓரளவு தைரியமாக படிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் என்னோடய குடும்பத்தாருக்கெல்லாம் இருந்தது. நான் திருப்பி அதான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுக்க எனக்கு இந்த ஒரு உயிர்ப்பிச்சை போட்ட மாதிரி ஒரு காரியம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ப்ரொசீஜர் பண்ணி பழைய வீராசாமியை திருப்பி கொண்டு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னுடைய குடும்பத்தார் ஆகட்டும், எல்லாரும் வந்து என்னை பார்த்து ஒரு நீங்கள் திருப்பி பழைய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்ததுக்காக மறுபடியும் என்னோட மனமார்ந்த நன்றியை டாக்டர் சார் தெரிவிக்கிறேன். எனக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. டாக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த டெக்ரிட்டால் மாத்திரை வந்து 1200 ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா நீங்கள் 3 வாரம் சாப்பிட்டா போதும், அதுவும் வந்து காலம்பரம் 100 ராத்திரி 100 சாப்பிட்டா போதும்னு சொல்லி கரெக்டாக 21 நாள் தான் சாப்பிட சொன்னார். அப்பப்போ கேட்டு பண்ணிக்கிட்டார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. கரெக்டாக 21ஆவது நாள் நான் நிறுத்திட்டேன். என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்டையும் போகிறேன், அவரை நீங்கள் பண்ணதெல்லாம் பர்ஃபெக்ட், நீங்கள் எந்த மருந்துமே என்ன சாப்பிட வேண்டியதில்லை. உங்கள் வயசில் சாதாரணமாக எதுக்காவது ஒரு மருந்து சாப்பிடுவாங்க, உங்களுக்கு அது கூட வேண்டியதில்லை, பிபியும் கிடையாது, நீங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்லி ஒரு முழு புது மனிதனாக என்னை உண்டாக்கி விட்டாங்க. 15 வருஷமாக வலியோடு இருந்தீங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து இந்த வலி, திருப்பி சொல்கிறது, வலிங்கிறது வந்து ஒரு 2 செகண்ட் 1 செகண்டு தான் வரும், ஆனால் பழின்னு அடிக்கும். ஆனால் ஆரம்ப காலங்களில் அது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை, அதுவும் குறிப்பாக சாப்பிடும்போது இல்லைன்னா வந்து குளிக்கும்போது அந்த மாதிரி ஒரு டயத்தில் தான் வரும். எப்போ வரும்னு தெரியாது, திடீர்னு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வர மாதிரி ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மாதத்துக்கு 2 தடவை வர மாதிரி ஆரம்பிச்சிது. அடிக்கடி அப்புறம் வந்து திடீர்னு வர ஆரம்பிச்சிது. எப்போன்னு சொல்ல முடியாது, அதுதான் ஒரு கஷ்டம். அதனால் ஒரு குற்ற உணர்வு வருது மனசில். சாப்பிட ஆரம்பிக்கும் போதே ஐயோ வலிக்குமோன்னு ஒரு பயத்தினாலேயே சாப்பிட ஆரம்பிக்கும். அது படிப்படியாக குறைஞ்சி ஒரு டயத்தில் வந்து அந்த வலி, சத்தியமாக சொல்கிறேன், வீட்டில் பல பேர் வீட்டில் நீங்கள் வந்து மீன் தொட்டி வச்சுருப்பீங்க, அதில் மீன் தூக்கும், அந்த மீன் எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா அது எப்படி துடிக்கும், அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வர அந்த டயத்தில் தான் வந்து எனக்கே இந்த மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம், இது ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சார், என்னுடைய மாப்பிள்ளைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் சொன்னார், நீங்கள் டாக்டர் இதில் போய் பாருங்கள், உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அந்த டெஸ்ட்லாம் பண்ணி என்னுடைய மூளை, அதான் அந்த தலையில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, ஈவன் அஜித் மேனன் ஆல்சோ, அவர் கார்டியாலஜிஸ்ட் சீஃப், அவர் பார்த்துட்டு உங்களுக்கு ஹார்ட்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிபியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை தைரியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மூலமாக தான் அப்புறம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து வாட் கேனாட் பி க்யூர்ட் ஹேஸ் டு பி என்டியூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முடியலன்னா அதை பொறுத்துன்னு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்.
க்யூரே பண்ண முடியாது. அந்த டயத்தில் தான் டாக்டர் ஸ்ரீதர் வந்து எனக்கு திருப்பி ஒரு புத்துயிர் அளித்தார். ஆக்சுவலா இந்த டிசீஸ் எதனால வருது? அதே தான் நான் இது டாக்டர் அது டிசீஸா இது டிசார்டர் டிசார்டர், இது வந்து டிசீஸ் கிடையாது. இது ஒன்றும் இல்லை, நார்மல் நர்வ், நார்மல் ரத்த குழாய், பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்நார்மல், ஆர்டரில் இல்லை, ஸோ டிசார்டர். ஸோ இது வந்து டிசீஸ் கிடையாது. இந்த ஒட்டி இருக்கிறதுனால அந்த துடிப்பு வந்து நரம்பு மேலே படுறதுனால இந்த வலி வருது. ஸோ இட் இஸ் அ டிசார்டர், இட்ஸ் நாட் அ டிசீஸ். அது முன்னாடி சொல்ல முடியாது ஏன் வருதுன்னு, ஏன் சில பேருக்கு வருது ஏன் எல்லாருக்கும் வருது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒத்தொத்தரோட ரியாக்ஷன், நர்வோட ரியாக்ஷன் டு த துடிப்பு ரொம்ப கஷ்டம் சார். இந்த இடத்துல இருந்து இதுவரையும் எங்கே எப்போ போட்டு போல காரில் போகும்போது ஏசியை போட்டான்னு வச்சுக்கோங்க, காரில் அந்த காற்று போட்டு பழின்னு அடிக்கும். காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன் So cost of operation depends on whichever type of ward, affordability எல்லாம். So we look at affordability. இப்போ recently we did for one patient almost free, only cost price of medicines. But one thing I'm very clear, I will not compromise on medically என்ன பண்ணணுமோ அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. சரியா? So as far as I am concerned அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் முன்னாடி சில டெஸ்ட் பண்ணணும்னா சில டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது பேஷண்ட்டோட சேஃப்டி. ஆப்ரேஷன் போது சில மெடிசன்ஸ் கொடுக்கணும், சில இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அது சேஃப்டி. ஸோ அதே மாதிரி அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. பட் அனாவசியத்துக்கு பெரிய ரூமு, 4 தடவை எம்ஆர்ஐ பண்ணுறது, அதெல்லாம் அனாவசியம். ஸோ அதில் வந்து நம்ம காஸ்ட்டை வந்து நன்னாவே கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிட்டா காஸ்ட் ப்ரைஸில் we can easily do. And my thing is இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் சொல்லி எடுக்கணும் எல்லாருக்கும், சொசைட்டிக்கு. ஒரு ஏஜ்னால இந்த மாதிரி ஒரு சர்ஜரி should not be denied, number one. And surgery can give almost a cure for the patient. 2 விஷயங்கள் வந்து அதுதான் நீங்கள் எடுத்து சொல்லணும். சார், இது ஆபரேஷன் அப்போ திரும்ப எதனா வலி வர வாய்ப்பு இருக்குமா? மெடிசனில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எல்லாமே எஸ் தான். ஆனால் பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதுவரை எனக்கு ஐ ஹவ் காட் அ 99% சக்ஸஸ். வேற மோர் தென் 500 கேசஸ், ஒன்லி 2 பேஷண்ட்ஸில் வலி திருப்பி வந்திருக்கு. இதுவும் இன் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் பீன் ஆப்ரேட்டட் பிஃபோர். ஸோ there are some other reasons perhaps. So we tackled that also. So I can say 99.5% vali varadu.